இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ஃப்ளோஸோட ஃபைனல் பார்ட்டை தான் பார்க்க போறோம். ஜீசு அவகிட்ட இருந்த பிரைல் புக்ஸ் நிறைய இதை மீரா கிட்ட பேக் பண்ண சொல்லியிருப்பா. அவளும் இவ்வளவு புக்ஸ் எதுக்கு ஹாஸ்பிட்டல் நீ ஏன்னா அவ்வளவு நாளா இருக்க போறேன்னு கேட்கும்போது நான் இதை ஏற்கனவே ரீட் பண்ணதான் அதனால சீக்கிரம் ரீட் பண்ணிடுவேன் நீ எடுத்து வைன்னு சொல்லிட்டு ஜீசு பாத்ரூம்ல போய் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்றா. போன் பண்ணி இன்னைக்கு என்னால வர முடியாது நான் தான் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன்ல நாளை காலைல ஆபரேஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க இல்ல நாங்க இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்ப என் திங்ஸ் மதியானமே வந்துரும் நான் 9 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. அவ 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது போல. இப்ப மீராவும் இன்டர்வியூக்கு கிளம்புறா. அப்ப அங்க உள்ள மெய்டு கிட்ட லாயர் ஜங் 4 மணிக்கு வந்துருவாரு நீங்க அது வரைக்கும் ஜீசு கூட இருந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப 4 மணி ஆகவும் சோய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறான். அங்க அவ இன்னும் வரல. அங்க உள்ள ரிசப்ஷனிஸ்ட் இல்ல அவங்க 9 மணிக்கு ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் பண்ணாங்கன்னு கேட்க இவங்களுக்கு யார் பண்ணான்னு தெரியாது. ஜீசு வீட்ல அந்த மெய்ட் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. ஆனா ஜீசு நான் இப்ப வரல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க என்னோட ரூம் அங்க கிளீன் பண்ணி வைங்க லாயர் ஜங் வந்துகிட்டே இருக்காராம் இன்னும் ½ அன் ஹவர்ல வந்துருவாரு அப்படின்னு சொல்ல நீங்க தனியா இருந்துருவீங்களான்னு மெய்டு கேக்குறாங்க. ஒரு ½ அன் ஹவர் என்னால தனியா இந்த வீட்டுல இருக்க முடியாதா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இப்ப வீட்டுல ஜீசு மட்டும் தான் இருக்கா. லாயர் ஜங் 4 மணிக்கு வந்துருவாருன்னு மீராவை அனுப்புனா. மெய்டு கிட்டையும் லாயர் ஜங் இன்னும் ½ அன் ஹவர்ல வந்துருவாருன்னு அனுப்பிட்டா. ஆனா லாயர் ஜங் 4 மணிக்கு வருவேன்னு சொல்லவே இல்ல. இப்ப ஜீசு அந்த கிரீன் ஹவுஸ்க்கு போறா. அங்க ஒரு செடி இருக்கும்ல சின்ன வயசுல கூட ஜீசுவோட அண்ணன் உன் காது மாதிரியே இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். அந்த செடியை போட்டோல பார்த்து கூட மூணு கொண்டு வந்திருப்பாள்ல. சோய் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முந்தின நாள் கூட இவ தூக்கி எரிஞ்சிருப்பாளே அந்த செடியை திரும்பவும் சோய் நட்டு வச்சான்ல அதை தற்செயலா தொட்டு பாக்குறா. அவளுக்கு சோய் ஞாபகம் தான் வருது. ரொம்ப அழுகையா வருது. அவனை ரொம்ப மிஸ் பண்றா. சோய் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். இன்னுமே ஜீசு அங்க வரல. ஆனா ஜீசுவோட திங்ஸ அவளோட மெய்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கவுமே அது பின்னாடியே போக பாக்குறான். அப்போ டான் சோய்க்கு கால் பண்றான். சோய் ஆனா எதுவுமே பேசல. நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஆனா டானோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு போல. ரொம்ப முடியாம இருக்கான். கடைசியா சோய் கிட்ட பேசலாம்னு நினைச்சானோ என்னவோ ரொம்ப வலி எடுக்குது போல. பெயின் கில்லர் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே சாயங்காலம் ஆகுது. இன்னுமே ஜீசு ஹாஸ்பிட்டலுக்கு போல. இவ்வளவு நேரமும் ஜீசு கிரீன் ஹவுஸ்ல தான் இருந்திருக்கா. அப்புறம் அங்க இருந்து எந்திரிச்சு போகும்போது அந்த கிரீன் ஹவுஸோட சாவியை தூக்கி எரிஞ்சிட்டு போறா. யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சாலா என்னன்னு தெரியல. லாயர் ஜங் வேலையை முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்காரு. அவர் ஜீசுக்கு கால் பண்ணிருப்பாரு. ஆனா அவன் போன் எடுத்துருக்க மாட்டா. உடனே மீராக்கு கால் பண்ண அவ அப்பதான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. லாயர் ஜங் கால் பண்ணி பேசவும் தான் ஜீசு மாத்தி மாத்தி பேசி எல்லாரையும் அனுப்புனது தெரிய வருது. மீராக்கு ரொம்ப பதட்டமாயிட்டு வேகமா கிளம்புறா. அவளும் ஜீசுக்கு கால் பண்ணி பாக்குறா. ஆனா ஜீசு யார் காலையுமே அட்டன் பண்ணல. இப்ப பார்க்கும் ஜீசுவை பார்க்க போலான்னு முடிவு பண்றான். மூணும் நான் கூட வரேன் என் வேலை இப்போ முடிஞ்சது வந்துருவேன் அப்படின்னு சொல்ல இல்ல நான் மட்டும் போயிட்டு வரேன் நீ அங்க போய் அவகிட்ட பணம் கேட்டுட்டு இருப்ப நான் மட்டுமே போறேன்னு சொல்லும்போது சரி நான் அவளை கேட்டேன்னு சொல்லுன்னு சொல்ல சரி சொல்றேன் நான் அவ ஆபரேஷனுக்கு போகவுமே திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் தள்ளி டான் கார்ல உட்காந்து பாத்துட்டே தான் இருக்கான். இப்ப நைட்டே ஆயிட்டு லாயர் ஜங் வேற டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரு. இப்ப சோய் ஹாஸ்பிட்டல்ல டானோட அக்கா கூட தான் நின்னுட்டு இருக்கான். அப்போ ஒரு நர்ஸ் வந்து இன்னும் ஜீசு வரலன்னு சொன்னோடனே அவங்க லாயர் ஜங்குக்கு தான் கால் பண்றாங்க. சோய்க்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அப்ப அவனுக்கு ஜீசு கால் பண்றா. அவனுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியுது. ரொம்ப சாஃப்டா எங்க இருக்கேன்னு கேட்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்றா. நீ ஹாஸ்பிட்டல்ல இல்ல நான் அங்கதான் இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு சர்ஜரியை நினைச்சு பயமா இருக்கு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல பெட்ல படுத்திருக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா ஃபீல் பண்ணாத நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போறேன். லாயர் ஜங் வந்துட்டு இருக்காரு. தோ காலிங் பெல் அடிக்குது அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்னு ஜீசு பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா டானோட அக்கா வந்து லாயர் ஜங் தான் பேசினாரு அவரால் ஜீசுவை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்றாருன்னு சொல்ல அவனுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு ஜீசு ஏதோ பண்ண போறான்னு அவகிட்ட பேசிட்டே அங்க இருந்து ஓடுறான். நான் உனக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சேன் அதை கேட்டியா உடனே கிரீன் ஹவுஸ்க்கு போ அதை போய் கேளு நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் பேசியிருக்கேன்னு அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறான். ஆனா அவ உன்கிட்ட இருந்து கேட்கறதுக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. இப்ப சோய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேக வேகமா வெளியில வந்துட்டு இருக்கான் ஜீசு வீட்டுக்கு போறதுக்காக. அப்ப அங்க டான் கார்ல வந்து வழி மறிக்கிறான். டான் இறங்கி வருவோமே இப்ப என்னால பேச முடியாது ஜீசுக்கு ஆபத்து நான் போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டான் சோயோட மூஞ்சில 2 குத்த விட்டுறான். ஏற்கனவே ஜீசு ஆபத்துல இருக்கால என்னமோன்னு சோய் பதட்டத்துல இருக்கான்ல. இவன் வேற வந்து தடுக்கவும் சோய் டான் மூஞ்சில 2 குத்த விட டான் வாயிலெல்லாம் ரத்தம் வருது. ஆனா டானோட முகமே சரியில்லை. அவன் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்ப சோய் கிட்ட நான் இந்த உலகத்துல காதல் ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா தெரிஞ்சுக்கிட்டேன் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டானோட கார் கீழே சோய் கிட்ட கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அதே நேரம் அங்க ஜீசுவோட வீட்டுல ஜீசு கிச்சனுக்குள்ள போறா. அங்க கத்தி எல்லாம் அடிக்க வச்சிருப்பாங்கல்ல அதை நோக்கி போய்கிட்டு இருக்கா. இப்ப அப்படி இங்க திரும்ப டானை காட்டினா அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ டானை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வந்தான்ல அவன் வேகமா வந்து டானை குத்திடுறான். இப்ப திரும்பவும் ஜீசு வீட்டுல அங்க அவ டேப்பை திறந்து விட்டு கையை அறுத்துடுறா. அதுக்கப்புறம் தான் சோய் வீட்டுக்கே வர்றான். அவ பாத்ரூம்ல கையை
எடுத்து கிடக்கிறதையும் பாக்குறான். இந்த பக்கம் டானுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா ஒருத்தன் டானை குத்துனான்ல, ஆனா வயிற்றுல கத்தி இறங்கல. அதுக்கு முன்னாடியே டான் கைய வச்சு புடிச்சிட்டான். வந்து அவனை அடிச்சு போல்ல சாச்சு அவன் கைய உடைச்சிட்டு, இந்த கைய நீ வேற விஷயத்துக்காக பயன்படுத்தி இருக்கணும், வீட்டுக்கு போடா தம்பி அப்படின்னு சொல்றான். இப்பவுமே அந்த பையன் மேல டானுக்கு அக்கறை தான் இருக்கு. அடிதடி பக்கம் வந்து அவன் வாழ்க்கையை கெடுத்து கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அதே நேரம் பார்க்கும் தற்செயலா டானை பாக்குறான். அவன் ரொம்ப சோர்வா நடந்து வந்துட்டு இருக்கான். பார்க் என்னடா ஆச்சு அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது டானோட வாயில இருந்து ரத்தம் வருது. இத பார்த்து பயந்து போன பார்க்கு உடனே டானை தோல்ல தூக்கி போட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்காக. ஆனா டான், பார்க் என்ன விட்டுரு, என்ன அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்ல பார்க் கேட்கல. என்னடா நடக்குது அப்படின்னு கத்திட்டே அங்க இருந்து ஓடுறான். அப்படியே ஓடிட்டு இருக்கும் போதே பாதியிலே டான் இறந்தும் போயிடுறான். பார்க்கோட தோல்ல தானே டான் கிடந்தான். அவன் இறந்துட்டாங்கிற ஃபீல் பார்க்குக்கு தெரியவும் அப்படியே முட்டி போட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். அதே நேரம் டானோட ரைட் ஹேண்ட் மேனும் அங்க வர இதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறான். ஜீசு கையெடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சோடனே டானோட அக்கா கூட ஒரு நர்ஸையும் கூப்பிட்டுட்டு ஜீசுவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவளை செக் பண்றாங்க. லாயர் ஜங், மீரா எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. டானோட அக்காவும் ஜீசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியில வந்து சோய் கிட்ட ஜீசு இப்ப நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனை இல்லைன்னு கிளம்பினவங்க திரும்பி டான் இறந்துட்டான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளா நான் இங்க வரும்போதுதான் பார்க்க என்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னு சொல்ல சோய்க்கும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்படியே அந்த வருத்தத்தோட அவங்க கையை பிடிக்கும் போது நாளைக்கு அவனோட உடம்பு தகனம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப பார்க்கையும் மூணையும் தான் காட்டுறாங்க. அவங்க டானோட உடம்ப பார்க்க போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. மூணுக்குலாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் அப்படியே லாயர் ஜங்க தான் காட்டுறாங்க. அவரு நம்ம செக்ரட்டரி வாங்க போய் மீட் பண்ணி பேசுறாரு. நீங்க ஜீசுவை பாத்துக்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜீசு இப்போ இந்த நிலைமையில இருக்கிறது காரணமே நான் தான், எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் இப்ப திரும்ப வர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அப்படியே அங்க பார்க்க தான் காட்டுறாங்க. அவன் டான் எப்பவுமே பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருப்பான்ல, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். டானோட ரைட் ஹேண்ட் மேனும் அங்க நிக்கிறான். அப்போ டானோட மத்த ஆளுங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குக்கு ஒரு ஆள் காசு கொடுத்தாங்கல்ல, அவனை கூட்டிட்டு வந்து இழுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தான் டானோட ரைட் ஹேண்ட் மேன் சொல்றான், இவன் இருந்து தான் நீ காசு வாங்கின, அது பாஸ் கிம்மோட படம், அவன் நல்லா அவனை பொறி வச்சு பிடிக்க பாக்குறான். இப்ப நீ அந்த காசை வச்சு அந்த மேட்ச்ல ஜெயிச்சாலுமே இது நீ ஜெயிச்சதுக்கு சமானம் கிடையாது, எல்லா காசுமே பாஸ் கிம்முக்கு தான் போகும்னு சொல்ல பார்க்குக்குன்னா என்ன செய்யனே புரியல. டான் எப்பவுமே பார்க்குக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே நினைப்பான். அதனால்தான் ரைட் ஹேண்ட் மேன் இவனுக்கு கடைசியா ஒரு ஹெல்ப் பண்ணி விடுறான். இப்ப அப்படி ஜீசோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஜீசு பக்கத்துல தான் சோய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே தூங்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஜீசு கண் முழிக்கிறா. சோய் பக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிறா. முழிச்சிருக்கியா அப்படின்னு சத்தம் கொடுக்க அவன் நல்லா தூங்குறான். அப்புறம் அப்படியே எந்திரிச்சு போகும்போது அவளுக்கு ஒரு லெட்டர் கையில கிடைக்குது. சோய் ஒரு லெட்டர் ஜீசுக்காக எழுதியிருக்கான்னு செக்ரட்டரி வாங்க கூட கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த லெட்டர் தான். அதுல அவன் நான் உனக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை பாருன்னு எழுதியிருப்பான். இப்ப அவன் அந்த வீடியோவையும் பாக்குறா. அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இப்ப நீ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கனா கண்டிப்பா நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன நீ வெறுத்திருப்ப, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா பரவாயில்ல, நீ சந்தோஷமா இரு. அப்படி இல்ல நமக்குள்ள எதுவுமே முடியல நீ நினைச்ச அப்படின்னா நம்ம எப்பமாவது பார்க்கலாம், பேசலாம். எனக்கு முத உன்னை பிடிச்சதுல இருந்து நான் எப்பெல்லாம் மாறினேன்றத நான் சொல்றேன். நீ எனக்கு ரொம்ப அழகா தெரிஞ்ச. நான் பண்ண தப்புக்கலாம் நான் தண்டனை அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல உன் அண்ணன் உன்னை எவ்வளவு லவ் பண்ணிருப்பான்றதும் எனக்கு புரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே அவளுக்கு அங்க ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அவளால அது கேட்க முடியல, ஆஃப் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் சோய் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவ பக்கத்துல இல்லன்னு பதறி போய் கீழே இறங்கி ஓடி வரான். ஜீசு ஜீசுன்னு கூப்பிட்டுட்டு அவ அங்கதான் நிக்கிறா. அவன் முகத்தை பார்த்தோன்னே தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. எங்க எதுவும் பண்ணிடுவாளுன்னு ஒரு பயம் தான். அவளும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல நான் உனக்கு பொட்டேட்டோ சூப் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூடவே தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் சமைச்சு கொடுத்துட்டே அவட்ட பேசிட்டு இருக்கான். நான் பண்ணது நல்லா இருக்கா, அன்னைக்கு அந்த வில்லால பண்ணமே அதை விட இது நல்லா தான் இருக்கும், நான் பேசாம ஒரு குக்கா இருந்திருக்கலாம், நான் அப்பப்போ பார்க்குக்கு மூணுக்கெல்லாம் சமைச்சு கொடுப்பேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்கான். அவன் டக்குன்னு லாயர் ஜங் வந்ததும் நீ கிளம்பிடுன்னு சொல்லிடுறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அடுத்து ஜீசு இருந்துட்டு நான் எப்பவுமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன், ஒருவேளை எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சு நான் நல்லபடியா உயிரோட வந்தேன் அப்படின்னா வந்தா நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும், அதுவும் எதையும் மறைக்காம. என்ன லவ் பண்ணல அப்போ உனக்கு எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் ஆச்சு, என்கிட்ட பொய் சொல்லும் போதெல்லாம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அப்புறம் என் அண்ணனை எங்க புதைச்சிங்க, அவரோட அஸ்திய எங்க கலைச்சிங்கன்னு கேட்டு அழுதுட்டே பேசிட்டு இருக்கா. அவனும் அதுக்கு பதில் சொல்றதா சொல்றான். ஆனா நான் சொல்ல வேண்டியதை இப்பவுமே சொல்லிடுறேன், நீ காசை வேணான்னு சொல்லிட்டு போனா மட்டும் நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லைன்னு ஆயிராது. உன்னை இங்க இருந்து நான் அனுப்பதான் செஞ்சேன், ஆனா அப்பவும் நான் உன்னை மிஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பக்கம் நீ வேணான்னு தோணினாலும் என் மனசுல ஏதோ ஒரு இடத்துல நீ திரும்ப வரணும்னு தோணுச்சு. என் கைய நான் அறுத்தப்ப கூட எனக்கு வலிக்கல, அந்த கதவை திறந்துட்டு நீ வந்துட மாட்டியான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அவனுக்கும் அழுக தாங்கல. அப்படியே அவ கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்றான். இப்ப ரெண்டு பேருமே ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. அதாவது அவ கண் முழிச்சு வந்தா இவங்க மீட் பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படி நைட் ஆயிடுச்சு. சோய் இங்க இருந்து கிளம்புறான். லாயர் ஜங்கு அவன்கிட்ட நீ காசு எடுத்துட்டு போலன்னு ஜீசு ரொம்ப வருத்தப்பட்டா. அந்த டான் தான் இறந்து போயிட்டான்ல, நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், உனக்கு இனிமே எந்த ஆபத்து இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஆமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப மறுநாள் ஆயிடுச்சு. காலையில ஜீசு சாப்பிட உட்காந்துருக்கா. அப்போ மெயின் சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவளுக்கு கிளாக் பொசிஷன்ல செக்ரட்டரி வாங்க சொல்லுவாங்கல்ல, எந்தெந்த சாப்பாடு எங்க இருக்குன்னு அதை யாரோ சொல்றாங்க. அவளுக்கு அந்த வாய்ஸ் கேட்க செக்ரட்டரி வாங்கோட வாய்ஸ் மாதிரி தெரியுது. அவங்க திரும்ப
திரும்ப வந்துட்டாங்க. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களும் அவ தோள் மேல கையை வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. ஜீசு, செக்ரட்டரி வாங், லாயர் ஜங், அப்புறம் டானோட அக்கா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜீசு, ஆபரேஷன் நல்லபடியா முடியலனாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்கேன். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றா. டானோட அக்காவும், இவ்ளோ கான்பிடன்ஸ் இருந்தாலே போதும், 50% ஆபரேஷன் சக்சஸ் ஆயிரும். டாக்டருக்கு பிரஷர் கொடுக்காம இருந்தாலே ஆபரேஷன் சக்சஸ் தான். நாளைக்கு 8 மணிக்கு உனக்கு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படி பார்க்கோட அப்பா ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுறாங்க. அங்க எல்லாருமே திங்ஸை பேக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் கிராமத்து சைடுக்கு போறாங்கல்ல. சோய், மூன், பார்க், அவன் அம்மா அப்பா, அவனோட தங்கச்சி எல்லாருமே அங்கதான் நிக்கிறாங்க, பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மூணும் சோய ரொம்ப வருத்தமா அந்த கேம்பிளிங்க்கு வழி அனுப்பி வைக்கிறா. நம்ம ஊர்ல போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப பார்க் தான் சோய அந்த கேம்பிளிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான். சோய் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, பார்க் அவனை இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு. ஆனா பார்க் அங்கதான் நின்றுட்டு இருக்கான். இப்ப சோய் உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க நிறைய கேம்பிளர்ஸ் கேதர் ஆகுறாங்க. இந்த பாஸ் கிம் தான் இப்ப இந்த கேம்பிளிங்க ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போனா இதை நடத்துறதே அந்த பாஸ் கிம் தான். சோய் ஜெயிச்சான் அப்படின்னா அந்த காசு பாஸ் கிம்முக்கு தான் வரும். இப்ப இந்த பாஸ் கிம் ஜெயிச்சவங்களுக்கு என்ன பரிசு அறிவிக்கிறாரு அப்படின்னா 60 கோடி. சோய் பாஸ் கிம்முக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட் தான். இப்ப சோய் ஜெயிச்சான் அப்படின்னா அவன் கடன்ல இருந்து விடுபட்டுருவான். பாஸ் கிம் ரூல்ஸ் எல்லாம் சொல்றாரு. ஜெயிச்சவங்களுக்கு 60 கோடி, எல்லாருமே ஒவ்வொரு டீம்ல 2 பேரா விளையாடுவீங்க, ஆனா சோய் மட்டும் தனியா விளையாடுவான் அப்படின்னு சொல்லி போட்டி ஆரம்பிக்கிறாரு. பாஸ் கிம் இதுல ஒரு டீம்ல விளையாண்டுட்டு இருக்காரு. முதல்ல ஆரம்பத்துல சோய் கொஞ்சம் தடுமாறுறான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ரூம்ல இருந்து வெளியில போக அப்ப அங்க பார்க் வர்றான். கூட பாஸ் கிம்மும் இருக்காரு. சோய்க்கெல்லாம் கோவம் வருது. நீ என்னதான் அங்க பண்ற அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிக்க பார்க்கு திரும்ப சோயோட சட்டையை பிடிச்சி, நான் இல்ல அப்படின்னா நீ இந்த வாசல் படியில கூட மிதிச்சிருக்க முடியாது, என்னாலதான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க, நான் இல்லன்னா நீ தோத்துருவ, ஒழுங்கு அமைதியா உள்ள வந்து விளையாடு அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு போறான். இப்ப அப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாட்டுலாம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப கடைசி ரவுண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி சோய் 2-3 டர்ன்லயுமே கார்டை ஓபன் பண்ணாம ஹோல்லே வச்சிட்டு இருக்கான். பார்க்குக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு, இவன் தோக்கத்தான் போறான் அப்படின்னு. பாஸ் கிம்முக்கு செம்ம காண்டாவது. வெளியில வாடா அப்படின்னு சொல்லி ரூமை விட்டு வெளியில கூட்டிட்டு போய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சோய் நக்கலா சிரிச்சுட்டு, உனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் காசை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். பாஸ் கிம்முக்கு எல்லாம் கடுப்பா இருக்கு, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு. நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நீ என்ன கொல்லதான் போற, எனக்கு இழக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல, ஆனா உனக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. உன்கிட்ட இந்த கேஷ்ல ஒண்ணு தானே இருக்கு. நான் தோத்துட்டேன்னா உனக்கு என்ன ஆகும்? நீ உன் மொத்த காசையும் இதுல தானே வாரி அரைச்சிருக்க. நான் தோத்துட்டேன்னா உன் சொத்து முழுக்க ஜப்தி ஆயிடும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லும்போது வேற வழியே இல்லாம பாஸ் கிம் இன்னும் கொஞ்சம் காசு கொடுக்கறாரு சோய்க்கு. இப்ப கடைசி ரவுண்ட் வந்தாச்சு. 3 டீம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. பாஸ் கிம்மோட டீம், சோயோட டீம், அப்புறம் இன்னொரு டீம். கார்டு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அப்ப பார்க் யாருக்கோ கால் பண்றான். யாருக்குன்னு பார்த்தா டானோட ரைட் ஹேண்ட் மேனுக்கு தான். இப்ப இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த ரூம்ல 4 முக்கியமே கேமரா செட் பண்ணிட்டான் போல பார்க்கு. நம்ம டானோட ரைட் ஹேண்ட் மேன் இன்னொரு ரூம்ல இருக்கான். அங்கதான் இந்த கேமராவோட சர்வேலன்ஸ் எல்லாமே இருக்கு. சுத்தி அந்த கேம்லிங்ல யார் யாரெல்லாம் விளையாண்டாங்களோ அவங்களாம் அங்க நின்று பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பாஸ் கிம் கிட்ட, நாம விளையாடுறது எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் யாராலையும் யாரையும் கொல்ல முடியாது, நம்ம என்ன பண்றோன்றதை எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கேம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 3வது டீம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு கார்டு நல்லா வரலன்னு அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. பாஸ் கிம்முக்கு கார்டு செம்மையா விழுந்திருக்கு. அந்த ஆள் செம்ம சந்தோஷத்துல இருக்காரு. ஏஸ் ஃபேமிலியே ஃபுல்லா விழுந்திருக்கு போல. சோய் 2 கார்டு ஓபன் பண்ணிருக்கான். அதுல 9, 10 தான் இருக்கு. அதையும் பார்த்துட்டு பாஸ் கிம் நம்ம தான் ஜெயிச்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா சோய் பார்க்கோட கையை பிடிச்சி, இனிமே நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறான். பாஸ் கிம்முக்கெல்லாம் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அப்புறம் தான் பார்க் கார்டை திருப்பி போடுறான். ஸ்ட்ரைக் பிளஸ். பாஸ் கிம் மூஞ்சில ஈ ஆடல. பார்க்குக்குன்னா சந்தோஷம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. இப்ப கடைசியில ஜெயிச்சது சோயும் பார்க்கும் தான். ஆனா பாஸ் கிம்மால எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா கேமரா ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த பாஸ் கிம் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் ஆள் ஒருத்தனுக்கு போன் பண்றான். போன் பண்ணி ஏதோ ஒரு லொகேஷனை சொல்றான். பார்க்குக்கு ஒரே யோசனையா இருக்கு. உடனே அவன் 3க்கு போன் பண்ணி கேட்டா, அவ இப்போ ட்ரக்ல பார்க்கோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் கூடயுமே சேர்ந்து கிராமத்து சைடுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பாஸ் கிம் என்ன லொகேஷன் சொன்னானோ அதே லொகேஷன்ல தான் அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. பார்க்குக்கெல்லாம் பயமாயிருச்சு, இந்த பாஸ் கிம் ஏதோ பண்றான் அப்படின்னு. அப்ப அந்த பாஸ் கிம் ஒரு கத்தி எடுத்து டேபிள்ல போடுறான். இந்த கத்தி எதுக்கு, யார கொள்ள சொல்றான் ஒண்ணுமே புரியல. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம சோயை தான் கட்டுறாங்க. அவன் மீராக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஜீசுவை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போயிட்டாங்க போல, அத பத்தி தான் அவ சொல்லிட்டு இருக்கா. அவ பயப்பட்டாளா, என்ன பண்ணிட்டு இருந்தா, ஆபரேஷன் சக்சஸ் ஆயிரும் நம்பிக்கையா இருந்தாளா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கான். அப்படியே செக்ரட்டரி வாங்க வந்ததையும் சொல்லிருப்பா போல மீரா. அப்படியா செக்ரட்டரி வாங்க வந்துட்டாங்களா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தற்செயலா திரும்பும் போது சதக்கு அவன் வயத்துல ஒரு கத்தி இறங்குது. யாரான்னு பார்த்தா இந்த பார்க்கு. இந்த பாஸ் கிம் பார்க்க தான் குத்த சொல்லிருப்பான் போல. இந்த பார்க் பயப்புல சோயவே குத்திருச்சு. அதே நேரம் மூணை பார்த்தா அவங்க ட்ரக்ல போயிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு ட்ரக் அவங்கள வேகமா இடிக்கிற மாதிரி வருது. பாஸ் கிம் பார்க்கோட ஃபேமிலிய வச்சு அவனை மிரட்டி சோய குத்த சொல்லியிருக்கான்.
நண்பேண்டா நண்பேண்டான்னு சொல்லி கடைசியில முதுகுல குத்திட்டான். நீயும் என் குடும்பம் தான் சொல்லுவான் பார்க்கு. ஆனா கடைசியில உண்மையான குடும்பம் தான் தன்னோட குடும்பம் அப்படின்றத நிரூபிச்சுட்டான். சோய் அப்படியே கீழே விழுந்துட்டான். மெதுவா பார்க்கோட சட்டையை பிடிச்சி மேலே எந்திரிச்சு பார்க்கோட கன்னத்துல கை வச்சு, டேய் பார்க், நீயாடா, ஏன்டா நீயா அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகுறான். சோயால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. நம்மளோட உயிர் தோழன் இப்படி குத்திட்டானே அப்படின்னு பார்க் இன்னொரு குத்து வேற குத்த போறான். ஆனா அவனால அதுக்கு மேல குத்தவும் முடியல. அவன் கை கிடுக்குன்னு நடுங்கிருச்சு. அப்படியே கத்திய கீழே போட்டான். இந்த நேரத்துலயும் சோய்க்கு ஜீசு ஞாபகம் தான் வருது. ஜீசு அவன் என்ன பண்றாளோ அப்படின்னு சொல்லி அவளை நினைச்சிட்டு மெதுவா நடக்க ட்ரை பண்றான். அவனால முடியல. உடம்பெல்லாம் கிடுக்கிட்டு நடுங்குது. கால் எட்டி எடுத்து வைக்கவே முடியல. கிடுக்கிட்டு நடுங்கிட்டு நடந்துட்டு இருக்கான். அதுக்கு மேல அவனால முடியல. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இப்ப அப்படியே ஒரு வருஷம் ஆயிட்டு ஜீசுவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிட்டு போல, நல்லா இருக்கா. இன்னமும் கம்யூனிட்டி சென்டருக்கு போயிட்டு தான் இருக்கா. இப்ப அங்க ஈவெண்ட் நடக்குது. அதுக்கு லாயர் ஜங், செக்ரட்டரி வாங், ஜீசு ஃபியான்சி இருந்தான்ல அவன், எல்லாரும் வந்திருக்காங்க. அங்க வந்தவங்கல கண்ணு தெரியறவங்களுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் கட்டி விட்டுருக்காங்க. கண்ணு தெரியாதவங்க எப்படி வாழ்றாங்கன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. அப்பதான் ஜீசுவோட ஃபியான்சி ஜீசு கிட்ட, எனக்கு இப்ப கொஞ்ச நேரமா இன்னொரு உலகத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு. கண்ணு தெரியாதவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றது இப்பதான் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்றான். ஜீசுவும் அவன் கிட்ட வெல்கம் டு த நியூ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா அவ தற்செயலா பக்கத்துல உள்ள பையனை திரும்பி பாக்குறா. அவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. ஜென்ரலா கண்ணு தெரியாதப்ப அவ எப்படி நடந்துப்பாளோ அதுல இருந்து மாறுபட்டு இருக்கு. அவளுக்கு கண்ணு தெரியுதோ அப்படின்னு நமக்கு தோணுது. இப்ப அப்படி பார்க்கையும் மூணையும் தான் காட்டுறாங்க. அவங்க கிராமத்து சைடுக்கு போயிட்டாங்க. பார்க் ஒரு டிராக்டர் ஓட்டிட்டு வரும்போது எதிர்த்தாப்புல ஒரு பையன் கூட வந்துட்டு இருக்கா. டே என்னடி பண்ற, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அவ அந்த பையன் கூட பைக்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த பையனை பார்த்து, டே அவ கூட ஏற்கனவே நான் இருந்துட்டு அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்ல, அந்த பையன் அவளை கழட்டி விட்டு போயிட்டான். உன்னை பார்க் மூணு கிட்ட, என்னடி பண்ணிட்டு இருக்க, இந்த ஒரு வருஷத்துல இது மூணாவது ஆள் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. மூணாவதுல நக்கல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் தான் அவ சொல்றா, நாளைக்கு நாம சோய பார்க்க போனோம், என்ன பூ வாங்கிட்டு போலாம், அவனுக்கு ஜீசுவை பிடிக்கும், ஜீசுக்கு அந்த லாம்சியார் செடி தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜீசு காது மாதிரியே ஒரு செடி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செடி தான். இவங்க பேசுறத பார்த்தா சோய் இறந்து இப்ப ஒரு வருஷம் ஆன மாதிரி இருக்கு. இப்ப அப்படியே ஜீசுவை தான் காட்டுறாங்க. அவ டாக்ஸில போயிட்டு இருக்கா. கூட யாருமே வரல, தனியா தான் போயிட்டு இருக்கா. அப்ப அந்த டிரைவர் கிட்ட, கொஞ்சம் அந்த ஓரமா வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து வெளியில காத்து வாங்கிட்டே பாத்துட்டு இருக்கா. இவளுக்கு ஒருவேளை கண்ணு தெரிஞ்சிச்சா அப்படின்னு தான் யோசனையா இருக்கு. அப்புறம் கீழே இறங்கினதுக்கு அப்புறமே அந்த இயற்கை அழக ரசிச்சுட்டு இருக்கா. சரிதான், கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்ச அடுத்த நிமிஷம் அவ வாக்கிங் ஸ்டிக் ஓபன் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறா. அச்சோ போச்சா, கண்ணு தெரியல போல. அப்போ அவ சோய்க்கு ஒரு பிரேஸ்லெட் கட்டி விட்டால கையில, அந்த மணி சத்தம் கேக்குது. என்னடா இது சத்தம்? அப்ப சோயும் திரும்ப வந்துட்டானா நமக்கு ஒரே கன்ஃபியூஷன். அப்புறம் பார்த்தா ஒரு ஆள் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அந்த பிரேஸ்லெட் சவுண்ட் அவனோட கையில இருந்தா வருது. ஜீசுக்கும் அந்த சவுண்ட் கேக்குது. அந்த ஆளை பார்க்க சோய் மாதிரியே தான் தெரியுது. ஆனா அந்த ஃபேஸ் எல்லாம் நமக்கு காட்டல. இவள அப்படி நடந்து போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்றா. அப்பா அவளுக்கு ஒருத்தன் வந்து டீயை குடுக்குறான். பார்த்தா அவன் கையில சோயோட பிரேஸ்லெட் இருக்கு. இன்னுமே நமக்கு அந்த ஃபேஸ காட்டல. ஒருவேளை அது சோயா கூட இருக்கலாம். இப்ப ஜீசு அந்த ரெஸ்டாரண்டோட பால்கனில தான் உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அந்த ஆள அங்க நின்னு, உங்களுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாதான்னு கேக்குறான். அதுக்காக, ஏன் நீ இதுக்கு முன்னாடி கண்ணு தெரியாதவங்களை பார்த்ததே இல்லையான்னு கேட்க, அவனும் இல்ல பார்த்தது மட்டும் இல்ல, நான் கண்ணு தெரியாத பொண்ணை காதலிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிஜமாவே உங்களுக்கு கண்ணு தெரியாதான்னு கேட்க, ஜீசுவும் இல்லன்னு சொல்லிட்டு அவனை பாக்குறா. ஜீசுக்கு பார்வை வந்துட்டு, ஆனா ஃபுல்லா இல்ல, ஓரளவு தெரியும். அவ விஷன்ல தான் இப்ப ஜீசு பேசிட்டு இருக்கா. ஆளை காட்டுறாங்க. அது சோய் தான். சோயிங்க 6 மாசமா வேலை பார்த்துட்டு இருக்கானா. இதுக்கு முன்னாடியே செக்ரட்டரி வாங்கக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா சோய் அவங்க கிட்ட ஜீசு கிட்ட இதை பத்தி சொல்ல வேணான்னு சொன்னதுனால சொல்லாம இருந்திருக்காங்க. இப்ப 20 நாளைக்கு முன்னாடி தான் அவன் இங்க இருக்கிறத ஜீசு கண்டுபிடிச்சிருக்கா. டெய்லி அதனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாளாம். இந்த பிரேஸ்லெட்டோட சவுண்ட் அவளுக்கு கேட்டுட்டே இருக்குமா. ஆனா அவ எதுவுமே பேசாம இருந்திருக்கா. சோயும் அவகிட்ட எதுவுமே பேசல. அதனால நம்ம சோய் தான்ற விஷயம் அவளுக்கு தெரியாதுன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்பதான் சோய்க்கும் தெரியுது இவளுக்கு கண்ணு தெரிஞ்சிச்சுன்னு. நான் பார்க்க அழகா இருக்கனா, என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த ஷாட்ல இருந்து இன்னொரு ஷாட் வச்சு நல்ல 2 அழகான மரங்களுக்கு நடுவுல நின்னு 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி வைக்கிறாங்க. ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீரீஸ் முடியுது. எனக்கு இந்த சீரீஸ்ல ஜீசுவோட நடிப்பும் செக்ரட்டரி வாங்கோட நடிப்பும் ரொம்ப பிடிக்கும். இந்த சீரீஸோட ஆரம்பத்துல சோயெல்லாம் நல்லா நடிச்சிருக்க மாட்டான். ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு நடிப்பு. ஆனா போக போக அவனோட நடிப்பு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதே போல அடுத்த ஒரு சூப்பரான சீரீஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.